श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधीः शयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वां नृहरे वेगवती तटाश्रयं त्वां श्रीमते श्री रंगरामानुज महादेशिकाय नमः விஜயவல்லி சமேத மகாசுதர்சன ஹோமம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப அற்புதமாக இன்றைய தினத்தில் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சுதீனம்னு சொல்லலாம். ஆச்சரியமாக ஒரு உத்தராயண சமயத்தில் அதுவும் நமக்கு கிடைக்காத நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரத்தில் நடக்கிறது. அது எது யாதிர்ச்சிகமாக தான் அமைஞ்சது. சுவாதி நல்லா இருக்குது இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டு எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு நல்ல முகூர்த்த நாளும் கூட. அந்த மாதிரி ஒரு விசேஷம் இன்றைக்கி 8ஆம் தேதி அற்புதமாக திருக்கண்டியூரில் சம்பரோக்ஷனை ஆண்டவன் எழுந்தொழியாக இருக்குது. பல இடங்களில் சம்பரோக்ஷனை நடக்கிறது இன்றைய தினத்தில். அப்படி ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான ஒரு திருநன்னாள் அப்படின்னா இன்றைக்கி இந்த சோதஸ்வர ஹோமம் பண்ணி வச்சுட்டு இருக்கோமே. இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. சுதினம் எது சுதினம்ங்கிறா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள்னு ஆண்டாள் சொல்லும் பொழுது நன்னாள் அப்படின்னா எதுன்னு குறிப்பிடுறா. என்றைக்கு நமக்கு ஆச்சாரியனுடைய கடாட்சம் கிடைக்கிறதோ அன்றைக்கி நல்ல நாள். என்றைக்கு நம்ம லட்சுமி நரசிம்மனுக்காக சுதர்சனுக்காக ஹோமம் பண்ணுறோமோ அது நன்னாள். என்றைக்கு கிருஷ்ணனை நம்ம பிரார்த்திக்கிறோமோ அது நன்னாள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம பெருமாளுக்கு அதீனமானவன் என்றைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அது நன்னாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இதில் பிரதானமாக யாரும் நம்ம ஆவாகனம் பண்ணியிருக்கோம்னா பெருமாள் தாயார் தான் பிரதானம். நம்முடைய சம்பிரதாயத்திலேயே தனியிலேயே ஆரம்பிக்கச்சே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு பொதுதனியன். லக்ஷ்மிநாதன்டேந்து ஆரம்பிக்கக்கூடிய சம்பிரதாயம், பெருமாள் பிராட்டியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சம்பிரதாயம். நம்முடைய சம்பிரதாயத்தில் சன்னதி சிஷ்யாள் ஆசிரம சிஷ்யாள்னு அப்படி 2 விதமாக இருந்தால் கூட ஆரோகணம் அவரோகணம்னு 2 கிரமமும் சொல்லியிருக்கா பெரியவா. ஆரோகண கிரமம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேலேருந்து ஆரம்பிக்கிறது, அவரோகம்னா கீழேந்து ஆரம்பிக்கிறது. அதனால் இதில் ஆரோகணம் பெருமாள் பிராட்டியிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக அதுக்கப்புறம் உள்ளதான பிரபன்ன ஜனசந்தான கூடஸ்தரான நம்மாழ்வார் என்ன, அதுக்கப்புறம் சீபாஷ்யக்காரர் சொல்லக்கூடிய ராமானுஜர் என்ன, அப்புறம் சுவாமி தேசிகன் என்ன, அப்புறம் ஆதிவன் சடகோபன் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் எழுதிருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஐஷிங்கர் ஆச்சாரிய பரியந்தம் பண்ணுறதுங்கிறது ஒரு பத்ததி. அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் சந்நிதி சம்பிரதாயத்தில் சொல்லும் பொழுது குருப்யா தத்குருப்யச்ச நமோ வாகமதீமகே விரணீமகே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி. குருப்யா தத்குருப்யச்ச. குருப்யஹான்னா குருங்கிற சப்தத்துக்கே நம்முடைய அந்தகாரத்தை விளக்கக்கூடியவன் குருன்னு அர்த்தம். நம்முடைய அஜ்ஞானத்தை விளக்கக்கூடியவாள் யாரோ அவ குருன்னு அர்த்தம். குருப்யா தத்குருப்யச்ச அவருடைய ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஸ்ரீமத் ஐஷிங்கர்னா அவருடைய ஆச்சாரியர் பெரிய ஐஷிங்கர், அவருடைய ஆச்சாரிய 44 ஐஷிங்கர். அப்படியே தொட்டு போகும்பொழுது யார் இடத்துல முடியுமா விரணீமகேச்ச தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி லக்ஷ்மி நாராயண போய் முடியுது. அப்படிப்பட்டதான உயர்ந்த சம்பிரதாயம். அந்த உயர்ந்த சம்பிரதாயத்தில் எந்த ஐஷிங்கர் எந்த நிருசிம்மனை ஆராதிக்கிறாரோ அந்த நிருசிம்மன் சுவாதி இல்லையா. அந்த சுவாதி அன்னைக்கு நமக்கு இந்த ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஹோமங்கள் உங்களுக்கெல்லாம் சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம், அவருடைய இஷ்டகாமியங்கள் பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு திருநன்னாள் இது. அதனால தான் நம்ம முதல்ல பெருமாள் பிராட்டியை ஆவாகனம் பண்ணுறோம். மற்ற தேவதைகள்லாம் ஏன் ஆவாகனம் பண்ணுறோம்னா உபனிஷத்து சொல்கிறது அங்காணி அந்யா தேவதாகான்னு உபனிஷத்து வாக்கியம். அந்நிய தேவதைகள்லாம் பெருமாளுடைய அங்கமாக இருக்குது. பெருமாளுடைய அங்கத்தில் வாசம் பண்ணுறா. அங்கி யாருன்னா பகவான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் அங்கி, அவன் தான் பிரதானமாக இருக்கான். அதனால பெருமாளும் பிராட்டியும் ஆவாகனம் பண்ணி மற்ற தேவதைகள்லாம் கீழே ஆவாகனம் பண்ணி அந்த மாதிரி ஹோமம் பண்ணக்கூடிய கிரமத்தில் கீழே இதர தேவதைகளுக்கெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பெருமாள்கிட்ட முடிக்கிறோமே அப்படிங்கிறது தான் நம்முடைய பத்ததியில் வச்சுட்டு இருக்கோம். சம்பிரதாய விஷயத்தில் பெருமாளுக்கு அப்புறம் யாரும் கிடையாது இல்லையா நமக்கு. அதனால் பெருமாள்கிட்ட போய் சரணடைஞ்சுடுறது. அதனால தான் ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது சரணாகதி விஷயத்தை சொல்கிறார். நின்னருளாங்கதி என்று மற்றொன்றில்லே